பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனத்தை இயக்கி ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சிங்கப்பெண் அதிரடிப்படை லட்சணையை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரிடம் லோகோவை பெற்றுக் கொண்டார் சிங்கப்பெண் காவல்துறை பெண் ஐஜி பவானீஸ்வரி. Gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Singapore Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு காவல்துறை அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் முதலமைச்சருக்கு மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை. பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை சகித்துக் கொள்ளவே முடியாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை. ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன் தடுக்கும் நடவடிக்கைகளில் சிறப்பு படை ஈடுபடும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கு முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் எனவும் உறுதி. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. AI மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. துறை ரீதியில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல்.
எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. 21 பேரும் மன்னிப்பு கோரியதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்ததன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகர் பேட்டி. 13/5/2020 அன்று மேற்கூறி 21 உறுப்பினரால் செய்யப்பட்ட வாக்களிப்பை மன்னிப்பதாகவும் அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறி 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி இபிஎஸ் சார்பில் கடிதம் வழங்கப்பட்ட விவகாரம். ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகியோர் மீதான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே. மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்புமிகு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா, விஜயபாஸ்கரா எனவும் சபாநாயகருக்கு கேள்வி. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி வழக்கு. தங்களின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். ஆறு மாதத்தில் ஆட்சி கலைந்தால் தேர்தலை சந்திக்க தாவேக தயார். திமுக தயாரா என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சவால். நாங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, அவங்க ரெடியாக இருக்காங்களா சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். அது ஒருவேளை அது மாதிரி நடந்தால் அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்போ நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டராக இருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்கள் அவங்களே கேட்டு சொல்லுங்கள். தேர்தலை மீண்டும் தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உத்தரவை எதிர்த்து அதிமுக எம்பி இன்பதுரை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. குட்கா முறைகேடு வழக்கில் வணிக வரித்துறை முன்னாள் அதிகாரியை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அதிகாரியை சிறப்பு நீதிமன்றம் விடுவிக்க மறுத்ததில் தவறில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு. சமூக நீதி என்ற பெயரில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆளுநர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக அன்புமணி தகவல். தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். தாவேக ஆட்சியில் ஊழல் குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள் தான் இன்னும் மாற வேண்டும் எனவும் கருத்து. ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஊழல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம
பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமாக மாற்றுறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனால் அதிகாரிகள் இன்னும் அவங்க மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்பு. தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி எம்பியாக தேர்வாகிறார். சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் கவலை. சோலார் மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்வோம் எனவும் நம்பிக்கை.